ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் சொந்த ஊர் போயிருந்தோம். அங்கேருந்து கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம். அப்புறமா ஃபஸ்ட்டு அந்த சிவன் கோயில், இது வந்து சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நுழையும் போது ஒரு சாமி இருந்தது. அங்கேருந்து சென்டராக கொடிமரம் சுற்றி வந்து 2 கோபுரம் வந்துருக்கும். சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் உட்கார்றதுக்குமே. அப்புறம் ஃபஸ்ட்டு மெழுகுல செஞ்ச விநாயகர், அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அழகா பார்த்துட்டு, 2வது வந்து அரச மரத்தடியில வந்து 2 விநாயகர் இருக்கும். அதையும் சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் நந்தி சிலைகள், தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல நந்தி சிலைகள். அப்புறமா அந்த விளக்குல வந்து வரிசையா அந்த லைட்லாம் பார்த்து இந்த கோபுரத்துல வந்து வரிசையா லைட் வைக்கிறதுக்கு பதிலா விளக்கு மாரி போட்டு அழகா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே போனோம். அப்புறமா நந்தி சிலை எதுக்க இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நந்தீஸ்வரர சாமி கும்பிட்டுட்டு உள்ள போனோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த தூண்ல செதுக்கி இருந்த சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால ரசிச்சு ரசிச்சு பார்த்தோம். பெரிய விநாயகர் சிலை வந்து ஒரு ரூம் அளவு ஃபுல்லாவே இருக்கும். இந்த விநாயகர் ஃபுல்லாவே ரூம் ஃபுல்லாவே பெருசா இருக்கும் பார்க்குறதுக்கே விநாயகர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூண்ல செதுக்கியிருக்க ஒரு வணக்கம் வணக்கம் வைக்கிற மாதிரி அழகா இருந்துச்சு இந்த சிலைகள் எல்லாமே. அப்புறம் சிவனடியார்கள், பக்தன் மண்டபம் போட்டு சிவனடியார்களோட எல்லா இதுவும் இருக்கும். அப்புறம் மகாலட்சுமி, அப்புறமா வரிசையா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இங்க தசாவதாரம், ராமர் பட்டாபிஷேகம், இந்த சிலைகள்லாம் அழகா இருந்துச்சு. இந்த ரங்கநாதரோட சிலைகள் மாதிரி அது சுவத்துல பதிச்சிருந்தாங்க. அழகா இருந்துச்சு. அப்புறமா சக்கரத்தாழ்வார், நெக்ஸ்ட்டு வந்து பூதத்தாழ்வார், இதெல்லாமே புதுசா இருந்துச்சு. நான் பார்த்ததே இல்ல. இத்தன வருஷம் கழிச்சு நாங்க போனதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னாடி முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல பெருமாள் இருப்பாரு. அவர பார்த்துட்டு அப்புறமா வரிசையா போனோன்னா ஹயக்ரீவர், சித்திரகுப்தர், அப்புறமா இந்த மாதிரியான சாமி சிலைகள்லாம் இருக்கும். ராமர் பட்டாபிஷேகம் சொல்லியிருந்தேனே, அதோட சிலைகள் மாதிரி இல்லாம சுவரோட அப்படியே அட்டாச் பண்ண மாரி அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சிலையும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரசிச்சு பார்த்தோம். அப்புறமா ஃபைனலா இது வந்து தெப்பம் சொல்லுவாங்க. இங்க உட்காந்து மீனுக்கு பொறி போட்டு, அது ஒரு மீன் வந்து இங்க நெறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அத வந்து குழந்தைங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான் லாஸ்ட்டா வந்து இந்த மாரி குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் நீங்க எப்படி சொந்த ஊர் போனீங்கன்னா எப்படி என்ஜாய்